ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ போட்டே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. என்னம்மா எங்கே போயிட்ட உயிரோடு இருக்கியான்ற மாதிரி எல்லாரும் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, அதனால தான் ஒரு வீடியோவை போட்டு விட்ருவோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னென்னா 3rd மந்த்து ஸ்கேனுக்கு போக வேண்டிய நாள். அன்றைக்கி கொஞ்சம் படிக்கிற வேலை இருந்துச்சு. மென்சுரேஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக மறந்த மாதிரி இருந்துச்சு. சரி, மறுபடியும் எடுத்து பார்ப்போம். ஏன்னா டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் பேட்சில். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேனுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு காலையில் எடுத்த உடனே மென்சுரேஷன் தான் பார்த்துட்ருந்தேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சந்தோஷ் மணி அகாடமியில் தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகிருச்சு. டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த 1 மந்தில் கிட்டத்தட்ட 9 டெஸ்ட் கிட்ட முடிச்சிருக்கோம். அது எல்லாமே நான் அட்டன் பண்ணேன். அதை வச்சு சொல்லணுன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கெடியூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ராப்பராக டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக நம்ம படிச்சுட்டு டெஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு கோப்பப் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு படிச்சிருக்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டமாகவும் தெரியல. ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒதுக்க முடியும்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பர்சனலாக எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இந்த டெஸ்ட் பேட்சை ஏன் சூஸ் பண்ணேன்னா, மெயினாக வந்து பைலிங்குவலாக இருக்குது. அதோடைய டெஸ்ட்டு ஷெடியூலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தேன். எப்படி கொண்டு போவாங்க, கரெக்டாக கொண்டு போவாங்களா, ப்ராப்பராக டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணதில்லை. அதனால் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தவங்களாம் நல்லா இருக்குது, கரெக்டாக கொண்டு போகிறாங்கன்னு சொன்னதால தான் நம்பி நான் ஜாயின் பண்ணேன். நிஜமாவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக தான் கொண்டு போகிறாங்க. முன்னாடிலாம் கமெண்ட் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுவீங்க. இப்போ ஏன் ரிப்ளைவே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க. எனக்கு வந்து சுத்தமாக முடியல. அதனால தான் நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. நான் எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நான் லேட்டாக பார்த்தாலும் 2 டேஸ் 3 டேஸ் எத்தனை நாள் கழித்து பார்த்தாலுமே நான் பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நான் ரிப்ளை பண்ணலன்னு நினச்சி கோச்சிக்காதீங்க. நான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸாக வர ஒரு கமெண்ட் என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் கொடுக்கல, பாதியிலே ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கான பதில் நான் ப்ரீவியஸாக போட்ட 2 வீடியோஸ்லையுமே சொல்லிட்டேன். ஆனால் இந்த கமெண்ட் திருப்பி வரதுனால திருப்பி சொல்கிறேன். எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி லாஸ்ட் வரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் வந்து பக்காவாக போடணுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். நான் ஒவ்வொரு மந்த்துமே இது கரெக்டாக இருக்குமா, இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமா, எந்த லெசனுக்கு அடுத்து எந்த லெசன் படித்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அதுக்குன்னு தனியாக ஒரு 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுப்பேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டடி பிளான் போடுற அளவுக்கு சுத்தமாக என்னால் முடியல. அதனால தான் நான் வந்து பாதிலே நிறுத்திட்டேன். இல்லைனா கண்டிப்பாக நான் நிறுத்திருக்க மாட்டேன். நானே எனக்கு தனியாக ஸ்டடி பிளான் எதுவும் ஃபாலோ பண்ணல. டெஸ்ட் பேட்சில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னால் கொடுக்க முடியல. எல்லாருமே நான் அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. மேக்ஸில் ரீசனிங் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணுமோ அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது வந்து மென்சுரேஷன் தான், அளவியல். அது வந்து என்ன தான் நம்ம எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் ஃபார்முலாஸ் நிறையா இருக்கிறதுனால ரொம்பவே குழப்பம். இப்போ தான் புதுசாக மென்சுரேஷன் பார்க்க போகிறீங்கன்னா ஆக்கன் நெட்வொர்க்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த சேனலில் வந்து ஒரு இப்போ சர்க்கிள், ஸ்கொயர், குவாடிலேட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஒன்றும் எப்படி அவங்க ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயுமே சொல்லுவாங்க. பைலிங்குவலாக தான் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சம் போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கேனுக்குலாம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பெயின் அதிகமாகிரும்னு சொல்லிட்டு. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இருந்த ரொம்ப மெயினான கிரேவிங்ஸில் ஒன்று வந்து இந்த குட்டி நெல்லிக்காய். எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சு கடைசியில் இந்த 6 கையில் வச்சுருக்கேன்ல, இது மட்டும்தான் அன்னைக்குன்னு பார்த்து கிடச்சிது. அந்த 6 ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த குட்டி நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எனக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லி டைமிங் கொடுத்துருந்தாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும்தான் எடுத்து வச்சேன். அம்மா தான் சொன்னாங்க, எப்படியோ ஸ்கேனுக்கு போனால் வரதுக்கு லேட் ஆகும்ல, ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொண்டு போகணுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா அதையும் எடுத்து ரெடி பண்ணி பேக்கில் வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் ஸ்கேனுக்கு கிளம்பி போயிருந்தோம், அம்மா கிட்ட பையனை விட்டுட்டு. நான் கடலூரில் சரவணா ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கேன், கவிதா சரவணன் மேம் கிட்ட. இங்கே கடலூரில் இருக்கவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபஸ்ட் பேபியுமே இங்கே தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதனால் இங்கேயே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தனால இங்கே தான் காமிக்கிறேன். ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு
பேபி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.